நேத்து வீடியோல நம்ம பேசியிருந்தோம் தேங்காயோட அதாவது கொப்பரையோட விலை பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட போன வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 230 ரூபாய்க்குள்ளேயே சுத்திட்டு இருந்த மார்க்கெட்டு நேற்று ஒரே நாள்ல மட்டும் 10 ரூபாய் ஏறி 238 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கூட ஆகல. சர்ப்ரைஸ்லி திரும்பவும் 10 ரூபாய் ஏறி இன்னைக்கு ஒரு கிலோ கொப்பரையோட விலை 248 ரூபாய்க்கு விற்குதுங்க. நம்ப முடியாத விலைக்கு உண்மையாவே விற்குது. இது மூலமா ஃபார்மர்ஸ்க்கு இப்ப நல்ல ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா உண்மையாவே தென்னை விவசாயிகள் நல்ல ஒரு ஈல்டு எடுப்பாங்கன்னு தான் சொல்லுவோம். ரியலி ரொம்ப ஹாப்பி. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாதாரண மக்களால தேங்காய் சம்பந்தப்பட்ட பொருட்களை யூஸ் பண்றதுங்கிறதே ஒரு கற்பனையான இதா மட்டுமே மாறிடுங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த மார்க்கெட் அப்படியே தான் தொடர போகுது. ஏன்னா ஒரே ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா இந்த பருவமழை ஆரம்பிச்சதுதான். அந்த அப்புறம் இருக்கிற காம்படிஷன், அதாவது லைன் மார்க்கெட்டும் சரி, இந்த ஆயில் மார்க்கெட்டும் சரி, இதுக்கு இடையில இருக்கிற காம்படிஷன் ரொம்ப ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. இதனால இன்னுமே பருவமழை ஏறுன்னு நினைக்கிறாங்களே தவிர குறையும் யாருமே எதிர்பார்க்கல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள், இந்த கொப்பரை பருப்போட விலையை வச்சு எப்படி தேங்காயோட விலையை நிர்ணயம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் விலை எப்படி நிர்ணயம் பண்றதுங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். அப்புறம் முக்கியமா லாபகாயங்கிறது எதுக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தலாம். வெல்கம் டு ஜெக்ஸ்டி விளாக். நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா தேங்காயோட விலைய எப்படி பிக்ஸ் பண்ணுறது, அதாவது ஒரு தேங்காய் பீஸ் ரேட்டுக்கு தேங்காய் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ரேட்டை நம்ம எப்படி பிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கிலோ பருப்போட விலை 250 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பெர் கோகனட்டோட அவுட்டன் தேவைப்படும். அவுட்டன்னா என்னன்னா, இப்ப நீங்க சப்போஸ் ஒரு 100 காய் உடைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேஜி கொப்பரை கிடைக்குது அப்படிங்கறத அவுட்டனா இருக்கலாம். அதுல 500 கிராம் காய் இருக்கலாம், 300 கிராம் காய் இருக்கலாம், 800 கிராம் காய் இருக்கலாம், எல்லா காயும் கலந்துருக்கலாம். அதாவது உங்க ஏரியால ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 காய் எடுத்துட்டு உடைக்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு எவ்வளவு கேஜி கொப்பரை கிடைக்குது அப்படிங்கறத அவுட்டன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களோட ஏரியால ஒரு 100 காய்க்கு 10 கேஜி கொப்பரை கிடைக்கிறதா வச்சுக்குவோம். அப்போ இப்ப 10 கேஜி கொப்பரைக்கான விலை, ஒரு கேஜி கொப்பரை 250 ரூபா. அப்ப 10 கேஜி கொப்பரைக்கான விலை 2500 ரூபா. இப்ப நம்ம எத்தனை காய்க்கு நம்ம இந்த கொப்பரை எடுத்துக்கிறோம்னு பார்த்தோம்னா 100 காய்க்கு. அப்போ 2500 டிவைடட் பை 100ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த தேங்காய் விலை கிடைச்சிரு. சப்போஸ் இப்ப நம்ம ட்ரேடரா இருக்கிறோம், எப்படி நம்ம எடுத்துட்டு வரோம்னு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வரோம்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுக்கு வண்டி வாடகை இருக்கு. அந்த காட்டுல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு வண்டி வாடகை இருக்கு. அது போக உரிகூலி இருக்கு, ஒடகூலி இருக்கு. இதெல்லாம் நீங்க ஏரியாவை பொறுத்து மாறும். எங்க ஏரியால ஒரு ஒடகூலி இருக்கு, உங்க ஏரியால உரிக்கிறதுக்கு ஒரு கூலி இருக்கு. அப்போ உங்க ஏரியால எவ்வளவோ அதுல இருந்து நீங்க இந்த 25 ரூபாயில இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கோணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டை மிச்சமாகும், தொட்டி மிச்சமாகும். இதையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்ப அப்ராக்சிமேட்டா இப்ப தேங்காயோட விலை 25 ரூபா. ட்ரேடரா இருந்தா உங்களோட இடத்தை பொறுத்து, உங்களோட கூலி இதெல்லாம் பொறுத்து நீங்க கழிச்சுக்கோணும். ஃபார்மரா இருந்தா இதுல இருந்து நீங்க ட்ரேடருக்கு ஏத்த மாதிரி நீங்க விலை சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கு. நான் இந்த அவுட்டனுங்கிறது 10 கேஜிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டா தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர 10 கேஜி தான் அந்த 100 கோகனட்டுக்கு எல்லா ஏரியாவுக்கும் வருங்கிறது இல்ல. இப்ப தேங்காய் ரேட் பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி தேங்காய் எண்ணெயோட விலையை பார்க்கலாமா? இன்னைக்கு மார்க்கெட் படி 245 ரூபா ஒரு கிலோ கொப்பரை பருப்போட விலை. இப்ப தேங்காய்ங்கன்னு எடுத்துட்டீங்கன்னா 65% ஆஃப் ஆயில் இரும்பு செக்கில் ஆட்டும் போது நம்மளுக்கு கிடைக்கும். மரச்செக்கில் ஆட்டும் போது உங்களுக்கு 50% தான் ஆயில் கிடைக்கும். ஒருவேளை நீங்க மரச்செக்கில் ஆட்டுறவங்களா இருந்தா நீங்க 50% போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10 கிலோ கொப்பரை எடுத்துக்கிறோம். இப்ப இந்த 10 கிலோ கொப்பரைக்கு 6.5 லிட்டர் எண்ணெய் கிடைக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 6.5 லிட்டர், இப்போ 10 கிலோ கொப்பரைக்கு 2450 ரூபா வருது. இப்போ டிவைடட் பை இந்த 6.5 லிட்டரை நம்ம டிவைட் பண்ணா 1 லிட்டருக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். புண்ணாக்குக்குமே எண்ணெய் ஆற்றுக்கும் கூலி எடுத்துக்குவாங்க. நம்ம புதுசா கூலி கொடுக்கணுங்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம அவங்களுக்கு புண்ணாக்கு கொடுத்துருவோம். அதனால ஆற்ற கூலிங்கிறது ஒண்ணு வராது. அப்போ 376 ரூபா வருது. சிமிலர்டேனியஸ்லி பாத்தீங்கன்னா ஒரு 375 ரூபா போட்டுக்குவோம். இந்த பாட்டிலு, ஸ்டிக்கரு, பேக்கேஜிங்கு, அதுக்கப்புறம் பாக்ஸ் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா
ஒரு ₹20 காஸ்ட் ஆகுது. ஆயிலா வாங்குனா ₹375 நம்ம டைரக்ட்டா குடுத்துடலாம். பட் நம்ம பேக்கேஜிங் எல்லாம் பண்ணி குடுக்கறதுனால ₹20 எக்ஸ்ட்ரா ஆகுது. ₹375 கூட இந்த ₹20 சேர்த்துனா ₹395 ஆகுது. நம்ம வந்து இந்த ₹5 வந்து எப்படியும் வந்து சார்ஜ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அந்த மாதிரிலாம் ஆனா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா ₹400 ஆகுது. சப்போஸ் நான் லோக்கல்ல எங்க ஏரியால நான் எண்ணெய் கொடுக்கணும்னா கூட இப்ப நான் ₹400 தான் கொடுத்தாகணும். சப்போஸ் நான் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணணும். அதாவது நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கோகனட் ஆயில் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் வந்து ₹40 நம்மளுக்கு கிட்ட சார்ஜ் பண்றாங்க. ரெகுலரா பண்றவங்களுக்கே ₹40 சார்ஜ் பண்றாங்க. நீங்க எப்பவாச்சும் ஒர்க் பண்ணீங்கன்னா ₹40 மேல தான் வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்போ நான் எந்த ஒரு ப்ராஃபிட் மார்ஜினும் வைக்காம கூட வித்தா கூட இன்னைக்கு நான் வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ₹440 வித்தா தான் ஃபோல் ஓவர் தமிழ்நாடு என்னால டெலிவரி பண்ண முடியும். இப்படிதான் வந்து தேங்காய் எண்ணெயும் கால்குலேட் பண்றோம். பொதுவா ட்ரேடர்ஸ் எல்லாம் எதுக்காக லாபக்காய் எடுக்கிறாங்கங்கிற விஷயத்த இப்ப பார்க்கலாம். நாங்க வந்து எங்களோட தேங்காயை உற்பத்தி பண்றோம். எங்க உழைப்பு பயன்படுத்தி நாங்க தேங்காய் உற்பத்தி பண்றோம். உங்களுக்கு எதுக்காக எக்ஸ்ட்ரா காய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இப்ப லாபக்காய்ன்னு சொல்லிட்டு நாங்க சும்மா எடுத்துட்டு வர மாட்டோங்க கண்டிப்பா. இப்போ எங்க கிட்ட எக்ஸ்போர்ட்டுக்காகவோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வேற களங்கள்ல உடைக்கிறதுக்காகவோ வந்து தேங்காய் எடுத்துட்டு போவாங்க. அப்படி எடுத்துட்டு போம்போது நீங்க வந்து மட்டக்காயா வந்து குடுத்துருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற காய் வந்து எல்லாமே நல்ல காயா தான் இருக்குங்கிறது கண்டிப்பா சொல்ல முடியாது. நெறைய காய் வந்து வெறும் காயாவும் இருக்கு. இல்லன்னா இந்த ஒல்லி, மோத்தன்னு சொல்லக்கூடிய ஆகாத காய்களும் நெறைய இருக்கு. ஏன்னா சில சமயங்கள்ல பிஞ்சு காய்கள வந்து வெட்டி விட்டுருவாங்க. அந்த மாரி வரும்போது இந்த பிரச்சனை வரும். அந்த மாரி பார்த்தீங்களா, இப்ப எங்ககிட்ட எடுத்துட்டு போம்போது எவ்ளோ காய் வந்து கழிச்சு விட்டு போய்க்கிறாங்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு லாஸ் ஆயிரும். இந்த லாஸ் வராம தவிர்க்கிறதுக்காக தான் அந்த 100க்கு வந்து 2 காயோ, 5 காயோ வந்து எடுக்குறாங்க. இந்த மாரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.